ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூச்சை காட்டி வீடியோ கால் போடுறேன். அப்படியே கொரோனா டயத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், ஞாபகம் இருக்கு நம்ம சேனலில். இப்போ வீடியோ போடுறேன். என்னங்கிறத சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான் போட போகிறேன். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடன், அது எதிராக போய் வாங்குறீங்க, உங்களுக்கு கடன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா நிறுவனமும் கடன் கொடுக்க முன் வந்துக்கிட்டு இருக்கு. நாட்டில் மக்களுக்கு தேவை இருக்கும் போது அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மூன்றாம் தரப்பட்ட நபர்கள், அதாவது குடும்பத்திலேயோ இல்லை சம்மந்தமில்லாத சில ஆட்கள் போய் பணம் வாங்குவாங்க. அவங்க சில கந்து வட்டி போடுவாங்க. வட்டிக்கு வட்டி போட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு நாடு. சரி, இதையே ஏன் நம்ம இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது அது வங்கி சார்ந்த நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனியார் வங்கி நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது மக்களுக்கு கடன் கொடுத்து ஒருத்தர் எப்படி கடன்காரனா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக முடிவு பண்ணி இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், நம்ம யாருக்கு எதிராக போடுறேன், எனக்கு நடந்த விஷயத்தை எடுத்து போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த நிறுவனத்தை பற்றி பல வீடியோக்கள் இணையதளத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பிட வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் தொடர்ந்து நிறுவனத்தை பற்றி அப் டு டேட் A to Z என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டு கிழிக்கிறாரு. அப்படி ஒரு நிறுவனம் தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தனிநபர் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடமான கடன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வங்கி சார்ந்த சில பணிகள் இருப்பாங்க. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க, அதாவது கடன் அட்டைக்கு இது பணம் வாங்கியிருப்பீங்க. அதுவும் இந்த நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது வங்கி என்னென்ன வேலைகள் பண்ணுவோம் அந்த நிறுவனம் இது எல்லாத்தையும் இந்த நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு. தங்க நகை கடன் கொடுத்துட்ருக்கு. வண்டி வாகன, 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் ஒரு பகுதி தான் இப்போ வாடிக்கையாளருக்கு அத்தியாவசிய பொருட்கள், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோம் ரெனோவேஷன், ஹோம் நீடட் மெட்டீரியல்ஸ் இருப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் கன்சியூமர் டூரபிள், அதாவது வாடிக்கையாளர் சார்ந்த சில வங்கி சார்ந்த இதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு எல்லா நிறுவனமும், அது வங்கி சார்ந்தவோ இல்லை வங்கி சார்ந்த எல்லா நிறுவனமும் இருக்குது. அதேமாரி தான் இந்த நிறுவனம் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனமும் கடமை நினைக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் சமீப காலமாக ஒரு 2025ஆம் ஆண்டிலிருந்து இந்த நடைமுறை வந்திருக்கு. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியலை. அதாவது வங்கிக்கு சில இதை வருமானங்கள் ஈட்டிருக்கிறது சில வழிமுறைகள் இருக்குது. அதை வங்கி சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கோ இல்லை வங்கி சார்ந்த நிறுவனங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்திருக்காங்க RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு சமீப காலமாக எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடைக்கல. அவங்களுடைய வட்டி பார்த்திங்கனாலே அது ஒரு 50% மேலே தான் போகுது. அதெல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்குது. நம்ம அதெல்லாம் பற்றி பேசலை. ஏன்னா நடந்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் நீங்கள் சொல்லிட்டுருங்க, நாங்கள் அதுக்கு 2-2.5% வட்டி தான் போட்டு கொடுப்போம்னு சொல்லுங்கள். அதையும் மீறி தான் வாடிக்கையாளர் வாங்கிட்டு இருக்காங்க உங்கள் பொருளுக்கு. நீங்கள் இப்போ செக்கு உங்களுடைய வங்கி சார்ந்த துறை சார்ந்த எந்த அக்கௌண்ட், ஏன்னா அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் தனியாக படக்கூடிய ஒரு சில வங்கி சார்ந்த நிறுவனத்தில் வருது. இவங்களுக்கு சில வருமானங்கள் தேவைனால இருக்கக்கூடிய பணியாளருக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமும், இந்த வங்கி சாரா நிறுவனம் தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனிங்கிறது. பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் இப்போ இந்த வங்கி சார்ந்த சில நடவடிக்கை நாங்கள் இறங்கணும்னு சொல்லிட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் தான் முதல் முறையாக வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு கடன் தொகையை அறிமுகப்படுத்தின. அதில் அவங்க பெரிய அளவுக்கு மாறுதட்டிக்கிறாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி பெரும் புரட்சி பண்ணியிருக்கோம். இந்த நகைக்கு இருக்கக்கூடிய வங்கி அதாவது வீட்டு உபயோகங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. சரி, இது இந்த மாதம் 27, அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய கடைசி விற்பனைக்கான கடைசி தேதியிலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 27ஆம் தேதி அவங்களுடைய கடைசி நாள், அதாவது விற்பனைக்கு கடைசி நாள்.
நீங்கள் 22ஆந்தேதி எடுத்திங்கன்னா வரக்கூடிய 1ஆந்தேதி கணக்கில் வராது. ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண்ணுறது அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதம் தான் உங்களுக்கு இன்சென்டிவாக வரும். அதாவது விற்கக்கூடிய ஊக்கத்தொகை. இந்த ஊக்கத்தொகைக்கு ஆசைப்பட்டு சில ஆட்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு பார்த்திங்கன்னா வங்கிக்கு சார்ந்த சில வாடிக்கையாளர்கள் பதிக்கக்கூடிய என்னங்கிறத ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் சிபில் ஃபஸ்ட் மாதம் 28ஆந்தேதி வாங்கினீங்கன்னா அவங்களுடைய 4 நாள் டார்கெட், அதாவது 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா 28, 29, 30, 4 நாள் இருக்கும், சில 3 நாள் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து அடுத்த மாதம், ஏன்னா இருக்கக்கூடிய கடன் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15 இல்லை 14ஆந்தேதி தான் அதோடைய கடன் தொகையை வந்து செலுத்துறதுக்கான தகவல்கள் கொடுக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே நிறுவனம் வந்து கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட கணினிகள் வந்து ஒவ்வொரு மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் கூடிய எல்லா தகவலையும் திரட்டி 14ஆந்தேதி இவங்களுக்கு இந்த தேதியும் கொடுக்குறாங்க. அதுலேயும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய கடன் வசூலிக்க தேதி பார்த்திங்கன்னா 2. இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை வங்கி துறை சார்ந்த சில அரசாங்க சார்ந்த இருக்கிறவங்க பார்த்திங்கனாலே அவங்க சம்பளம் பார்த்திங்கன்னா 1ஆந்தேதிக்கு மேலே தான் சில இடத்துல போடுறாங்க. இப்போ அதுலேயே சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. மாற்ற சொல்லி பல பேர் போட்டாலும் அது அந்த நிறுவனம் மறுத்துக்கிட்டு தான் இருக்குது. 2ஆந்தேதி தான் என்னோடய டேட்டு அப்படின்னா சரி, 2ஆந்தேதிலேருந்து நீங்கள் 2ஆந்தேதி சம்பளம் வந்து சில பேருக்கு 2ஆந்தேதி 3ஆந்தேதி வந்துன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் 10ஆந்தேதியும் அவங்க வந்து பணம் பண்ண முடியாது. அதாவது அது இணையத்திலையோ இல்லை சில கூகுள் பேலையோ ஜிபே ஃபோன்பேலையோ இல்லை இந்தமாரி 3ஆம் தரப்பட்ட நபர்களுடைய லிங்க்கு இதெல்லாமே பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனம். அது லிங்க்கு வச்சுக்கிட்டு பணத்தை நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதை வந்து சர்வர், அதாவது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முக்கியமான இதை வந்து முடக்கி வைக்கிறது. ஸோ 10ஆந்தேதிக்கு மேலே ஆகும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க 10ஆந்தேதிக்கு மேலே ஒரு தொகையை வசூலிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து 10ஆந்தேதி வரைக்கும் 2ஆந்தேதிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் கூடிய 8 நாட்களுக்கு அவங்களோட ரொட்டீனாக 3ஆந்தேதி பணம் இருக்கும் பார்க்கணும், 4ஆந்தேதி பணம் இருக்கும், 5ஆந்தேதி பணம் இருக்கும் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டியும் வங்கி சார்ந்த சில இதை வந்து நடவடிக்கை நோட் பண்ணி வச்சு அவங்கள்ட்ட எப்போ பணம் இல்லையோ இல்லை சில கார்பரேஷனாக சில இருக்குது அவங்களுக்கு சில இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சிஸ்டத்தில் செக் பண்ணிங்கன்னா 350 ரூபா செக் பவுன்ஸ் சார்ஜஸ். அது வந்து உங்களுடைய வங்கி சார்ந்ததுலேயும் போகும், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனமும் போகும். இதனில ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட 9,000 ஒரு 8 வாட்டி போட்டிங்கன்னா என்னாச்சு 38 7,200 இந்த 7,200 டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்மாங்க. இது மொத்தமாக கடைசியாக என்ஓசி வாங்கும்போது சில பேர்கிட்ட வசூலித்ததாக ஒரு சில தகவல்கள் இருக்குது. ஆனால் வங்கி அந்த மினிமம் வாங்கடா அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பஞ்சாயத்து. அடுத்தது 2ஆந்தேதி பணம் போடலன்னு சொல்லிட்டு 10ஆந்தேதிக்கு மேலே சில ஆட்கள் பணம் கட்டாமல் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு காரணங்களோ பணம் கட்டாமல் இருக்கணும், இந்த மாதம் சம்பளம் பணமாக இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இல்லை 15ஆந்தேதிக்கு மேலே அவங்க தாண்டிட்டுனா இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து, அது இந்த நிறுவனம் மட்டும் இல்லை எல்லா நிறுவனமும் பண்ணும். ஆனால் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆரம்பிச்சு வச்சது. ஸோ 15ஆந்தேதி தொடர்ந்து ஒரு நாளைக்கு டேட்டாக 10லேருந்து 15 ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் இந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை தான் விளையாட்டு போட்டு ஆரம்பித்து வச்ச இந்த பஜாஜ் நிறுவனம் தான் பண்ணிகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு வங்கி சார்ந்த நிறுவனங்களும் இதை கடமையாங்கிருக்கு. இப்போ ஆர்பிஐட்ட ஒரு பிரச்சனை போகுது, இந்தமாரி இது பண்ணால் அப்போ அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுக்காங்க. அதில் இந்த பஜாஜ் நிறுவனம் வந்து கையெழுத்திட மாட்டேன்னு சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்குறதாக ஒரு பதிவு இருக்குது. அதுபடி தகவல் வந்து ஆர்பிஐயும் கொடுக்குற ஒரு சில சரி. இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, என்னென்னா இப்போ இவங்க வாங்கிடுவாங்க ஒரு சட்டம்னா அவங்க பணம் கொடுத்து அந்த மாதம் வீட்டில் நிற்கிறது இந்த அட்ரஸ்ட்டம் பண்ணாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வங்கி சார்ந்த செக்கு, அதாவது காசோலை கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வங்கியோட முதல் பாஸ்புக், அதாவது வங்கி சார்ந்த படிவத்திலே மாட்ட புக்கில் புத்தகத்தில் முதல் பக்கத்தை கொடுப்பீங்க. இப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா இது 2025ஆம் ஆண்டுலேருந்து அமல்படுத்திட்டாங்க. இந்த யாருமே பண்ணாத ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தான் பண்ணியிருக்கு. இது வங்கி சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கைக்கும் சேர்ந்து இது பொருந்தாது. செக்கு கொடுத்தீங்கன்னா முதல் மாத தவணையில் உங்களுக்கு சிபில் செக் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு தகுதியாக இல்லையா அதுக்கான டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எல்லாத்தையுமே முதல் மாத தவணையில் தான் வாங்கணும்னு சொல்லி அறிவுறுத்திருக்கு. ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா சிபில் செக் பண்ணி டாக்குமெண்டேஷன் சார்ஜ் ப்ளஸ் இதை கூட கலெக்ஷனில் போட்டிங்களா. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கோ நாளைக்கோ இப்படி வங்கி சார்ந்த இதை போட்டுருவாங்க. அப்போ அதில் ஒரு சார்ஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 300.
இந்த 300 350 ரூபா. இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு தகவல் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா நீங்கள் வந்து தோராயமாக ஒரு 1500 எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. இதுக்கணில பார்த்தீங்கன்னா தேவையற்ற பொருட்கள், அதாவது அவங்களுக்கு தேவை இருக்குது இல்லை அதெல்லாம் கண்டுக்காமல் காப்பீடு இதை வந்து வாங்கிடுவாங்க. இப்போ ஆர்பிஐ தகவல் சொன்னாலும் இந்த நிறுவனம் தொடர்ந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய டார்கெட் இப்போ வரக்கூடியது மார்ச் மாதம் 31. எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன ஐடி மாதம், இது சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதம், கடைசி மாதம். இவங்க என்ன டார்கெட் பிக் பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1லேருந்து அடுத்த 31 மார்ச் வரைக்கும். ஸோ இவ்வளோ தகவல் சொல்கிறேன். இன்னும் சில ஆட்கள் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த தகவல் என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த 300 சார்ஜஸ் இந்த எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 தகவல் பிரிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் 200 ஏதோ ஒரு காரணத்தில் அந்த 2ஆக பிரித்து ஒரு போகிறாங்க. அப்போ சர்க்கருக்கு 200 இருக்கிறது பெரிய காசு கிடையாது இப்போ இருக்க ஒரு நிலைமைக்கு. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு அந்த 200 காசு கூட இல்லாமல் இருக்காங்க. அவங்களாம் இல்லாமல் தான் உங்கள்கிட்ட தவணை வாங்குவாங்க. அப்போ அவங்களுடைய வங்கி இருந்தால் பணத்தை எடுக்கிறது. ஸோ இந்த சிவில் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது செக் பண்ண தகுதியா இல்லையா, அவங்க டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு இந்த 180 100 150 ரூபா இந்த கொசுவையும் சேர்த்து எடுக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா தவணையில் போகும். ஸோ அப்போ அவங்க தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் 1400 1500 எக்ஸ்ட்ரா ஒரு 300 350 சொல்கிறாங்கன்னா, நல்லா சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 200 இல்லை 250 அவங்க சேஃபுக்கு போட்டு வைப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து தகவல் வாங்குறதுக்கு 1500 + 1500. ஸோ 3000 அது 2 மாதத்து இஎம்ஐ மொத்தமாக எடுக்கிறாங்க இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம். இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது 2ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி காத்துட்ருக்க முடியாது. எங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, எங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்குது, ஏதோ மொய் பணமோ இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்கக்கூடிய பணங்கள், ஏதோ ஒரு காரணத்தை விவசாய பணங்களோ இல்லை ஊக்கத்தொகை ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை வந்து நாங்கள் மொத்தமாக இந்த 1500 இல்லை 1400 இந்த இஎம்ஐயை நான் 2ஆம் தேதி கட்ட மாட்டேன். இந்த 2ஆம் தேதி தான் கட்டின்னு வெயிட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நாங்கள் பணம் இப்போ 10ஆம் தேதி 20ஆம் தேதி கட்டணும்னு சொல்லி ஒரு டைம் இருக்குது. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம் எல்லா நிறுவனமும் கொடுத்துருக்கு. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த இதை வந்து அதாவது ப்ரீபெய்டாக அடுத்த மாதம் வந்து கிட்டது பணம், உங்களுக்கு பணம் இருக்கும்போது 20ஆம் தேதியே பணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வராங்க. இன்னும் சில ஆட்கள் வந்து 27ஆம் தேதி இப்போ சில இப்போ நேராக போய் கட்ட போனீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பயமுறுத்துறது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது 100ல் ஒரு 10-15 ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2ஆம் தேதி நான் வெயிட் பண்ணுவேன். ஏதோ ஒரு நான் சொல்லி இந்த இஎம்ஐ நான் அட்வான்ஸாக கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு சில அட்வான்ஸாக கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வங்கிக்கு ஒரு சின்ன தொகை, அது பெரிய அமௌண்ட்டாக கிடையாது, ஒரு 3 ரூபா 4 ரூபா இல்லை 5 ரூபா 95 காசு, மிஞ்சி போனால் ஒரு 7 ரூபா கூட கொடுப்பாங்க. வெறும் 7 ரூபா. இந்த சார்ஜஸ் எனக்கு வந்துச்சு இப்போ 3 ரூபா 9 காசு. எப்போனா நான் நவம்பர் மாதம் டேரெக்டாக போய் பிரான்ச்சில் கட்டினேன். எனக்கு அடுத்த மாதம் தவணையில் பண்ணும்போது 3 ரூபா 99 காசு வந்து டிசம்பர் மாதம் கட்டியிருந்தாங்க. சரி ஜனவரி மாதம் போக இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு பணம் வந்ததுனால இந்த வழுக்கக்கூடிய 1422 ரூபா நான் அட்வான்ஸாக பே பண்ணேன். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அதற்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வழியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 ரூபா 9 காசு 23ஆம் தேதி போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு நேற்று, அதாவது இந்த இஎம்ஐ 2ஆம் தேதி போயிடுச்சு. நான் அட்வான்ஸை கட்டிட்டேன். எனக்கு 2ஆம் தேதி கிட்டாகலை, அதாவது என்னோடய அக்கௌண்ட்லேயும் போகலை. ஆனால் நேற்று 9ஆம் தேதி 9/3/2026ஆம் தேதி 3 ரூபா 9 பைசா உங்களுக்கு ஓவர் டியூவாக இருக்குது. எங்களுடைய கணிப்பொழி சார்ந்த கணினி சார்ந்ததை வந்து தவறுதலாக உங்கள் வங்கியில் அக்கௌண்ட் வரவு வைக்கப்பட்டிருக்கு, இந்த வரவை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு, அதாவது குறுஞ்செய்தி வந்துச்சு. அதை பெருசாக எடுத்துக்கல. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 2 மெசேஜ், இதே குறுஞ்செய்தி 2 முறை வந்துச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு பாருங்கள். நீங்கள் இந்த 3 ரூபா 9 பைசா கட்டலான்னா உங்கள் மேலே துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கும், மேலே உங்களுக்கு ஓவர் டியூ இருக்கும், நீங்கள் உங்களுடைய பேர் நாங்கள் தூக்கி சிபிலில் மோசடி வழக்கு போடுவோம். இந்த 3 ரூபா 9 பைசா வாங்கி தான் நான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை எனக்கு. எது உங்களுடைய பணம், நீ எப்போனா எடுத்துங்க பண்ணுங்க, நான் அதை பற்றி கேட்கவில்லை. கொடுத்துட்டு பிடுங்குனா உனக்கும் கந்து வட்டி நடத்துறக்கூடிய ஆட்களுக்கு என்ன வித்தியாசம்? இதை யாருமே பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் எதுக்குங்க? ஏன்னா இது 110லேருந்து 12% ஆட்கள், மிஞ்சுமே 15% தான் 2ஆம் தேதி கட்டணம் ஏதோ ஒரு காரணத்தை ஊக்கத்தொகை ஏதோ வருது அட்வான்ஸாக கட்டுறாங்க.
அட்வான்ஸாக கட்டினா அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும். இது ஆர்பிஐயோட நாம்ஸ். இந்த நாம்ஸை, இந்த வழிகாட்டு முறையை இந்த பஜாஜ் நிறுவனம் கடைப்பிடிக்கிறார். ஸோ எனக்கு நடந்தது. ஏன்னா $3.99 ஓடு ஆகிடுச்சு, சிபிலில் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் வந்துச்சு. என்னென்னா $3.09 என் மேலே மாநஷ்ட வழக்கு என் மேலே வழக்கு தொடப்பாங்க என்றா. $3.09 வழக்கு தொடங்கினா அந்த நீதிபதி உங்களை கேள்வி துப்ப மாட்டானா? இது ஒரு தவறு. 2வது, பொய்யான மோசடி வழக்கு. 2 இஎம்ஐ நீங்கள் ஏதாவது கோல்மால் பண்ணி 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கட்டாமல் வச்சது மாதிரி தவறு. ஆனால் என்கிட்ட பக்காவான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீ எங்கே வேணாலும் போய்க்கோ பண்ணிக்கோன்னு சொன்ன அப்புறமா, இல்லை சார் கட்டுங்க, நாங்கள் எது தவறாக வச்சுங்க, உன்னோட பணத்தை நீ இதான் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன், இணைய வளத்தில் டிஜிட்டலாக போடக்கூடிய அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துட்ருக்காங்க நிறுவனம் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம். அதை எத்தனை இதில் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் 2047 வரைக்கும் உங்களுடைய டேக்ஸ் பெனிஃபிட், அதாவது வரிக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாலிடே விடுமுறைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த $3.09 வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. இந்த $3.09 கொடுத்து தான் நீங்கள் அதுமாரி மாநகர கொடுக்க தொடர்ந்து. இது யாருக்கு வேணும்? யாராவது ஒரு ஆள் இந்தமாரி கேட்டாங்கன்னா உங்களுடைய வங்கி சார்ந்த, ஏன்னா இந்தமாரி ஆட்கள் இருக்கலாம். நம்மள மாரி இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் தான் அவங்களுடைய முதல் அஜெண்டா. மானத்துக்கும் ரோசத்துக்கும் ஒழுங்காக சாப்பிட்டாலும் $100 சாப்பிட்டாலும் ஒழுங்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுக்கூடிய இடங்கள் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு மாநகர வழக்கு போட்டாங்கன்னா, மாநகர வழக்கு இல்லை மோசடி வழக்கு கூட திறக்க முடியாது. $3.09 அப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் நாளே கேட்பாங்க, நீதிபதி கேட்பாங்க, இதெல்லாம் ஒரு வழக்குன்னு தூக்கிட்டு வரையா அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த உயர்நீதிமன்றத்திலையும் நடக்கும். அப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் கருத்தில் கொண்டுக்கிட்டு இருங்க. ஏன்னா நாங்கள் பண்ணது போது தான், என்னமாரி 10 பேர் வாங்கினா தான் உனக்கு வேலை, என்னமாரி 10 பேர் வாங்குறோன்னா உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து எல்லா நிலங்கள்லையும் சரி, எல்லா கிராமங்கள்லேயும் உங்களுடைய நிறுவனங்கள் இருக்குது. அங்கே ஆள் போட்டுருங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தமாரி தகவல்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல், சில இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. அங்கே யார்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாது. ஷோரூம் இருக்கக்கூடிய அந்த வங்கி சார்ந்த நிறுவனத்தினுடைய மேலாளர்கிட்டையோ இல்லை துணை மேலாளர்கிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய சில விலைகள் இருப்பாங்கள்ல, அவங்க இருக்கக்கூடிய விற்பனை அவங்க என்ன சொன்னாலும் சரி பஜாஜ் எடுத்து நான் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் சில ஏதாவது தேவையான டார்கெட்னா அது நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் ஒன்று பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்தமாரி நடுத்தர வழக்கத்தை தொடர்ந்து குறி வச்சிட்ருக்கனால தான் இந்த நிறுவனங்களை பற்றி ஒரு வழக்குகள் போடலான்னு சொல்லி நம்மளுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நரசங்கத்தினுடைய சரவணன் தொடர்ந்து பதில் படிச்சிருக்காரு. அவர்கிட்டையும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பண்ண என்ன, 110 பேர் போட்டால் 2 பேர் பார்ப்பாங்க சார், அவங்க பண்ணக்கூடிய தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படிங்கிறத கேள்விக்குறியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி லைவ் வீடியோவாக வந்திருக்கேன். இது எத்தனை பேருக்கு சென்று சேருதுன்னு இல்லை அப்படிங்கிறத வருத்தத்தோடு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய அரசாங்கமும் அப்படி இருக்குது, நம்மளுக்கு அமைஞ்ச நிதியமைச்சர் அப்படி இருக்காது, ஆர்பிஐயோட ஆளுநரும் அப்படி தான் இருக்காது. நான் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஸோ தப்பு யார் நடக்குதுங்கிறது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியது அப்பீலேட் அத்தாரிட்டி, அதாவது பம்பூஷ்மன் பேஜில் அப்படும் அப்படி தான் இருக்காது. ஸோ ஒட்டுமொத்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் போகும்போது தான் சில பிரச்சனைகள் வருது. இந்தமாரி தவறு வளர்க்கும்போது வழிகாட்டுதல் மாரி பண்ணாலும் நம்ம பண்ணுறதா பண்ணுவோன்னு சொல்லி நிறுவனங்கள் கடைப்பிடிக்கிறதுனால உண்மையாக கடன் வாங்கிட்டு கட்டக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா இது நம்மளுடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் பிழை வைக்கும் போது இது தகவல் சொல்கிறாங்க. ஒரு வாடிக்கையாளர் நேர்மையானதான் அவங்க சலுகைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சலுகையாக கொடுங்கன்னு யாருக்கு சலுகை கொடுக்க போகிறாங்கிறத தெளிவுபடுத்திட்டு இந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் இந்தியாவில் தான் இருக்கீங்க, நாங்களும் இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியாவில் என்ன தெளிவு சட்டம் பண்ணணும், ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கும் வேலைப்படும், இதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு நடத்துங்க அப்படிங்கிற வீடியோவை கோரிக்கை வைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐ ஆளுநருக்கும்
ஆர்பிஐ குறைதீர் அலுவலகம் ஒவ்வொரு அவங்களுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கோ அனுப்புங்க அப்படின்னு கூறி. ஏன்னா நான் வீடியோ போட்டு பேசியிருக்கேன், இதுவரை எந்த பதிலும் இல்லை. நம்மளோட வழக்கறிஞரும் போட்டிருக்காரு விலகு, அதை ஏன் பார்க்குறாங்க கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற கேள்வியை வச்சுட்டு முடிக்கிறேன்.